தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் வேதம் தசோபனிஷத்துக்கள் பகுதி 5. ரிக்வேதத்தின் ஐத்தரேய ஆரண்யகத்தில் வருகிற ஐத்தரேய உபனிஷத் அடுத்ததாக இருக்கிறது. ஐத்தரேயர் என்ற ரிஷியின் மூலம் இது பிரச்சாரத்துக்கு வந்ததால் இப்படி பெயர் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு ஜீவன் பிதாவிடமிருந்து மாதா கர்ப்பத்தில் புகுவது, பிறகு லோகத்தில் பிறப்பது, புண்ணிய பாபங்களில் மறுபடி பல லோகங்களில் ஜன்மா எடுப்பது முதலான விஷயங்களை சொல்லி ஆத்மாவை தெரிந்து கொள்வதன் மூலமே ஜன்மாவில் இருந்து சம்சாரத்தில் இருந்து விடுதலை பெறுவதை இந்த உபனிஷத் சொல்கிறது. கர்ப்பத்தில் இருக்கிற காலத்திலேயே வாமதேவர் என்ற ரிஷி சகல ஜன்மாக்களை பற்றியும் தெரிந்து கொண்டு அத்தனை கோட்டைகளையும் கடந்து ஆகாசத்தின் உச்சியில் பறக்கிற பருந்து மாதிரி விடுதலையை நோக்கி கிளம்பி விட்டதாக இந்த உபனிஷத்தில் சொல்கிறார். இதிலே ஆத்மாவை பற்றிய பிரத்யக்ஷ ஞானமான பிரஜானத்தை சிறப்பித்து சொல்லப்படுகிறது. அந்த ஞானத்தினால் பிரம்மம் பெறப்படுகிறது என்பது கூட சரியில்லை. அந்த பிரஜானமேதான் பிரம்மம் என்று முடிகிறது. இதுவே ரிக்வேத மகா வாக்கியம். 10 கடைசி 2 சாந்தோக்கிய உபனிஷத்தும் பிருஹதாரண்யக உபனிஷத்தும் ரொம்பவும் பெரியவை. மற்ற 8 உபனிஷத்துக்களையும் சேர்த்தால் எவ்வளவு ஆகுமோ அதைவிட இவை பெரியவை. சாந்தோக்கிய உபனிஷத் என்பது சாமவேதத்தில் சாந்தோக்கிய பிராமணத்தில் இருப்பது. சாந்தோக என்பதை குறித்தது சாந்தோக்கியம். சாந்தோகன் என்றால் சாமகானம் செய்கிறவன் என்று அர்த்தம். சாந்தோகன் கான் என்று தேவாரத்தில் கூட பரமேஸ்வரனை சொல்லி இருக்கிறது. சந்தோக அவஸ்தா என்பதே ஜெண்ட் அவஸ்தா என்றாகி பார்சியர்களின் மத நூலாக இருக்கிறது. கீதையில் கட்டோபனிஷத் வெகுவாக கையாளப்படுவது போல் பிரம்மசூத்திரத்துக்கு நிரம்ப ஆதாரமாக சாந்தோக்கியோபனிஷத் மந்திரங்களே இருக்கின்றன என்று சொல்வதுண்டு. சாந்தோக்கியம் பிருஹதாரண்யகம் ஆகிய 2 உபனிஷத்துகளிலும் பல ரிஷிகளின் உபதேசங்களை சேர்த்து கொடுத்திருக்கிறது. சாந்தோக்கிய ஆரம்பத்தில் ஓம்காரத்துக்கு உத்கீதம் என்று பெயர் சொல்லி அதன் உபாசனையை விவரித்திருக்கிறது. இந்த உபனிஷத்தில் அக்ஷி வித்தை, ஆகாச வித்தை, மது வித்தை, சாண்டில்ய வித்தை, பிராண வித்தை, பஞ்சாக்னி வித்தை போன்ற பல வித்தைகளை சொல்லி இருக்கிறது. இவையெல்லாம் அத்வைத்தமான பரமாத்ம தத்துவத்தை பல வழிகளில் சென்று தெரிந்து கொள்வதற்கு உதவுகிற துவைத்தமான உபாசனைகள். இவற்றுக்கு உச்சியிலே வருவது தஹர வித்தை. அகண்ட ஆகாசமாக இருக்கிற பரம்பொருளை ஜீவனானவன் தன் உள்ளத்துக்குள்ளே இருக்கிற சின்னஞ்சிறிய ஆகாசத்தில் கண்டுகொள்வதுதான் தஹர வித்தை. இந்த உபனிஷத்திலே சுவாரஸ்யமான பல கதைகளை சொல்லி அதன் வழியே தத்துவங்கள் உபதேசிக்கப்படுகின்றன. வெளி பார்வைக்கு விசித்திரமாக தோன்றும் பிரம்ம ஞானியின் போக்கு ரைக்வர் என்பவரின் கதையில் வருகிறது. தன்னுடைய கோத்திரத்தை தெரிந்து கொள்ளாத சத்தியகாமன் என்ற ஒரு சிறுவன் அதை ஒழிக்காமல் சொன்னதாலேயே அவனை நல்ல பிராமணனாக கொண்டு கௌதமர் என்ற ரிஷி அவனை சிஷ்யனாக ஏற்றுக்கொண்ட கதை சாந்தோக்கியத்தில் தான் வருகிறது. சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு என்ற திருக்குறளுக்கு கதாரூபமாக இது இருக்கிறது. சத்தியகாமனுக்கு உபதேசம் பண்ணுவதற்கு முந்தி குருவானவர் நிரம்ப சோதனைகள் வைக்கிறார். அவருடைய பத்னியே சத்தியகாமனுக்கு பரிந்து கொண்டு பேசுகிறாள். இதையெல்லாம் உபனிஷத்தில் பார்க்கும் போது பழைய கால குருகுல வாசத்தை கண் முன்னால் படம் பிடித்து காட்டின மாதிரி இருக்கிறது. சத்தியகாமனுக்கு நேரெதிராக வித்யா கர்வத்தோடு இருந்த ஸ்வேதகேது என்ற பிரம்மச்சாரிக்கு அவனுடைய தகப்பனாரான உத்தாலக ஆருணி அடக்கத்தை உண்டு பண்ணி கடைசியில் ஜீவ பிரம்ம அபேதத்தை சொல்லும் தத்துவமசி
உபதேசம் செய்வதுதான் சாமவேதத்துக்கே உயர்நிலையாக இருக்கிற மகா வாக்கியத்தை சொல்லும் இடம். ஸ்வேதகேதுவை போல் இல்லாமல் சகல வித்தைகளையும் கசடர கற்று அறிந்தும் இவற்றால் ஆத்மாவை தெரிந்து கொள்ள முடியவில்லையே என்று பரிதவித்துக் கொண்டிருந்த நாரத மகரிஷிக்கு சனத்குமாரர் செய்கிற உபதேசமும் இந்த உபனிஷத்தில் தான் வருகிறது. தைத்திரியத்தில் அன்னமயத்தில் ஆரம்பித்து மேலே மேலே கொண்டு போன மாதிரியே சனத்குமாரரும் ஆகார சுத்தியில் ஆரம்பித்து அந்த கரண சுத்திக்கு கொண்டு போய் அப்போதுதான் கட்டுக்கள் எல்லாம் தெரித்து ஆத்மானந்தம் சித்திக்கும் என்கிறார். உபதேசம் ஒன்றேயானாலும் சிஷ்யர்களின் பக்குவத்தை பொறுத்தே ஒவ்வொருவரும் அதனால் பிரயோஜனம் அடைகிறார்கள் என்பதை இன்னொரு கதை காட்டுகிறது. தேவராஜாவான இந்திரன், அசுர ராஜாவான விரோச்சனன் 2 பேருக்கும் பிரஜாபதியானவர் கண்ணினால் எவன் பார்க்கிறானோ அவனே ஆத்மா என்று ஒரே உபதேசத்தை செய்கிறார். கண், அறிவு முதலான எல்லாவற்றுக்கும் பின் அவற்றுக்கு ஆதாரமாக இருக்கிற வஸ்துவை அவர் இப்படி மறைமுகமாக குறிப்பிட்டார். ஆனால் இதை சரியாக புரிந்து கொள்ளாமல் அவர்கள் இருவரும் தங்களை தாங்களே கண்களால் பார்த்து கொள்ளும்படியாக தோன்றும் தங்களுடைய பிரதிபிம்பங்களையே ஆத்மா என்று அர்த்தம் பண்ணிக் கொள்கிறார்கள். பிரதிபிம்பத்தில் ஷரீரம் தானே தெரிகிறது. அதனால் ஷரீரமே ஆத்மா என்று விரோச்சனன் முடிவாக தீர்மானம் பண்ணிவிடுகிறான். அதிலிருந்து நாஸ்திகவாதம், லோகாயதம், மெட்டீரியலிசம் என்றெல்லாம் சொல்வது அசுரர்களின் கொள்கையாகி விடுகிறது. இந்திரனும் முதலில் இப்படி தப்பாக நினைத்தாலும் அப்புறம் தைத்திரியத்திலே வருகிற பிருகு அன்னமய கோஷத்திலிருந்து ஒவ்வொன்றாக தாமே பரீட்சித்து ஆனந்தமய கோஷத்துக்கு போன மாதிரி இங்கே இந்திரனும் ஸ்தூல தேகத்திலிருந்து சூக்ஷ்ம தேகமான ஸ்வப்ன சரீரம், அப்புறம் ஸ்வப்னமும் இல்லாமல் ஆழ்ந்து தூங்குகிற காரண சரீரம் முதலியவற்றை ஆராய்ந்து கொண்டே போய் மாண்டூக்கியோபனிஷத்தில் சொன்ன துரியம்தான் ஆத்மா என்று தெரிந்து கொள்கிறான்.